ஸோ ஹீரோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகலான்னு பார்த்தீங்கன்னா டியூட் ஆஃப் ஆல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரிங்க, வாங்க போயிடலாம். சரி, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க காய்ஸ். இதுக்கு நம்ம பார்ட் 1 போட்டாச்சு காய்ஸ். இப்போ நம்ம பார்ட் 2 அண்ட் இந்த பேட்டரி எதாட்டையா சொல்லி நம்ம போய் கலெக்ட் பண்ணி இவன்கிட்ட கொடுக்க சொன்னான். சரி வாங்க கைஸ், அவன்கிட்ட போய் மிஷினை வாங்கிட்டு அப்படியே போவோம். சரி, நான் இவன்கிட்ட வந்துட்டேன். வாங்க கைஸ். இவன் என்ன சொல்ல, அதான் இதான் நம்ம போன இதில் கேட்டாச்சு. ஹேக்கிங் டிவைஸ் வந்து நம்ம 3 இடத்துல இருக்குதாங்க. முதல் இடம் போலீஸ் ஸ்டேஷனில், இன்னொன்று இடத்த மார்க்கெட்டில், டியூ மார்க்கெட்டில், மூணாவது இடம் அந்த மூணாவது இடம் எங்கே இருக்குது? மூணாவது இடம் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், மூணாவது இடம் ஃபேக்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம வழக்கமாக போன இடமே போலீஸ் ஸ்டேஷன் தான். அங்கே ஒரு 3 பேர் ஆடிட்டு இருப்பானுங்க, டான்ஸ் ஆடிட்டு. இந்த இடத்த ஒன்று சொன்னேன். சாரி கைஸ், இந்த இடத்த ஒன்று இருக்கும் கைஸ். நான் ஏதோ ஒன்று தப்பு சொல்லிட்டு டியூ மார்க்கெட்டு கிடையாது, அங்கே வேறு பொருள் தான் இருக்கும். இங்கே தான் ஆஃபீஸில் தான் ஒரு இது இருக்குது கைஸ். அடுத்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். போகலாம் கைஸ். இப்போதான் தம்பி டியூ மார்க்கெட்டில் நம்மளுக்கு வேற ஒரு மிஷின் தான் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொன்னான். சரி வாங்க, எங்கே இருக்குது கதவை தாடா. இங்கே இருக்குடா. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இதே இது மேம். இங்கே இருக்கான். இங்கே நான் இங்கேயே இல்லை. இப்போ எங்கடா இருக்கோம்? இங்கே போய் பார்க்கலாம். நாங்கள் இங்கேயே இல்லை. இப்போ நாங்கள் இங்கே ஒரு ரூம் இருக்குது. எங்கடா இங்கே சிக்கனுங்க இருப்பாங்க. அதுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போனோம். அதாவது ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது கைஸ். இங்கே இருக்குது பாருங்க ஃபேக்ட்ரி. இவங்க மார்க் செட் பண்ண மாட்டேங்கிறான். இங்கே இருக்குது பாருங்க ஃபேக்ட்ரி. இங்கே தான் ஏதாவது இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி வாங்க போகலாம் கைஸ். போலீஸ்காரனுங்க பாருங்க, ஜாலியாக உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. வாங்க கைஸ், அப்படியே போவோம் அந்த இடத்துக்கு. நான் போன டைம் தப்பான வழிமுறையாக எனக்கு தெரியுது. ஆமாம் கைஸ், நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நம்ம வந்து கிட்ட இருக்குது கைஸ். அந்த பிளிச்சை தாண்டி அங்கே ஏர்போர்ட் வரும். அப்படியே ஒரு லெஃப்டை போட்டு ஸ்ட்ரைட்டாக போங்க, அங்கே இருக்கும். பிளிச்சு வந்துச்சு. வாங்க கைஸ் போகலாம். ஐயோ தானே போ. என்ன கைஸ் இப்படி கிஃப்ட் ஆகுது? சரி வாங்க, நம்ம எப்போதான் 1K ஃபேமிலியாக 1Kன்னு சொன்னாலே கீழே வந்துட்டானே. என்ன கைஸ் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இப்படி என்னடா நான் எப்படி இங்கே மேலே வந்தேன்? ஏதாவது வண்டியை தாங்களா? இல்லை நான் நண்டுலாம் பண்ணிடு. வண்டியை போட்டு வண்டியை கொடு. கேங்கு சொல்வானா வண்டியை கொடுக்கும். ஏன் வண்டியை எப்படி காப்பாங்க அந்த வெள்ளைக்கால?
தேவனை வச்சுக்கலாம்டா. என்னோட கேங்க்கு லீடர் கிளியில் அவனை சொல்லி உன்னைய அடிக்க வைக்கலாம். எனக்கு கிளியும் மரியாதையே இல்லையா? கிளியில் உனக்கு மரியாதையே இல்லைடா. எங்கே சிவங்க இங்கே தான் இங்கே இருக்கலாம். எங்கே போயிடுச்சு? இங்கே இருக்கா? இங்கே இல்லை. இங்கே கைஸ் எங்கே கைஸ் காணாத? எங்கடா வச்சுக்கிறீங்க? எங்கடா எங்கடா வச்சுக்காங்க? முதல் இதை எடுத்து வைக்கலாம். இங்கே இருக்குது கைஸ். ஷேவ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்மளுக்கு கார் வேணுமே கிளி விட்டுக்கு போகிறது. இது சைடு மிஷின் கைஸ். நம்ம முதல்ல மெயின் மிஷினெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து சைடு மிஷினுக்கு போகலாம் கைஸ். சரி, நான் காரை எடுத்துகிட்டு கிளி வீட்டுக்கு நல்லா போயிட்டு இருக்கலாம். நம்ம சைடு மிஷினெல்லாம் மெயின் மிஷின் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் கைஸ். கிளியில் எங்கடா இருக்கலாம்? எங்கே இருக்கான்னு போங்க. நீ கண்டுபிடிச்சிட்டியா? பி சூப்பர். இப்போ நான் எனக்கு நீ எனக்கு $3000 தரணும். அப்போனா நான் உனக்கு அடுத்த மிஷின் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் கைஸ். $3000 நான் எப்படிடா கொடுப்பேன்? என்கிட்ட இருக்காட்டே 800 தான். 3000 எப்படி மாட்டாது? நம்ம என்ன பண்ணாட்டு? சரி, என்ன பண்ணாட்டேன்னு என்னவா தெரியாது. இந்த கேரக்டராக தான் அடுத்து நம்ம மாலை போகலாம் வயசு. சரி, $3000 எப்படிடா வாங்கிட்டு அப்படின்னு நானும் கடுப்பேன்டா கைஸ். அது ஃப்ளோர் கேங்கு போட் பேக்லேயே போட்டு ஃப்ளோர் கேங்கு பெரிய கேங்கு சார் வந்துட்டு ஃப்ளோர் கேங்கு போட்டு ஸ்டைலில் உட்காந்துட்டு இருக்கானுங்க கைஸ். நம்மளுக்கு தேவை $3000. அதை எப்படி எடுக்கிறதுக்கு? ஐயோ, போலீஸ்காரங்கிட்ட மாட்டிடக்கூடாதே. அவனே $100 வாங்கிடுவான். சரி, நான் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் காலை அங்கே எங்கே ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி வாங்க, இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். சரி வாங்க கைஸ் போனால். நான் இந்த இந்த பாட்டை எடிட் பண்ணுவேன் அப்படின்ற போல இருக்கு. சரி, டாக்ஸி இருக்குதுல, இதை வச்சு நம்ம சம்பாதிப்போம். டாக்ஸி எடுதான். சரி, எனக்கு தெரிஞ்சு டாக்ஸி எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். சின்ன வண்டி இருக்குது கைஸ். போதுடா, சின்ன வண்டி செம்மையாக இருக்குதுடா கைஸ். இதனாலதான் கைஸ் என்னது கைஸ், அது ஏதோ பாக்ஸில் போட்டு இப்போ வச்சுட்டாருங்களா. நான் டாக்ஸியை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியாக டெஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேமை ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன் கைஸ். அதனால ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட $800 தான் இருந்துச்சு. அப்படியே ஆயிடுச்சு கைஸ். அதான் இல்லை கேட்டேன். அதாவது நான் சேவ் பண்ணாமல் விட்டேன்னா கேம் விட்டாலும் நான் வெளியே போகல, தானாகவே வெளியே போயிடுச்சு கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சம்பவம் வந்துடும்.
அடுத்து நான் புது கேம் எடுத்துக்கிறேன் கைஸ். புது கேம்னா கிளானி சாப்டர் 2 தான். அப்படி தான் இதை பண்ண போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சர்ப்ரைஸ் கைஸ். அது சர்ப்ரைஸ் கைஸ். அது முதல்ல நம்ம இந்த கேமை ஃபுல்லாக முடிச்சிட்டு அடுத்து அந்த கேமுக்கு போகலாம். காலப்பழ எப்படி புல்லுன்னு நம்மக்கிட்ட இப்போ 1000 ரூபாய் தான் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணட்டு நம்மளுக்கு இன்னும் 200 ரூபாய் தேவையே. சரி வாங்க சிவனியை விட்டுட்டு அடுத்த ஆளை ஏற்றிப்போம். ஏற்றுதா தம்பி? என்னோட வீடு இவ்வளோ தூரமாக இருக்குதா? எனக்கு இந்த டாக்ஸி ஓட்டுறதே கடுப்புனா இவங்க தூரமாக சொல்லுவாங்க. நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு தான் விடிஞ்சுதான் கைஸ். ரொம்ப தூரமாக வச்சு பண்ணுங்க. அதான் இழுக்கத்தே. அதுவும் இந்த டாக்ஸியை கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இது பாருங்க எங்கேயோ இடிக்கலாம். இவன் மேலே எங்கே சொன்னது? அங்கேயா? போகிறதுக்கு கஷ்டம்தான் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க டாக்ஸியை ஓட்ட. இவனுங்க வேலை இடிக்கலானுங்க. அவ்வளோதான் முடிச்சு கைஸ். ஏன் கைஸ் ரொம்ப கடுப்பேற்றான் கைஸ். சொல்லி வேறு வழி இல்லை. அப்புறம் நான் கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் காசு வச்சுட்டேன். சேவ் பண்ணிக்கிறேன் கேமை. கதவை தராடா. ஐயோ தரான். சரி போய் தூங்கிட்டாங்க. இருட்டாக இருக்கிறது ரொம்ப கடுப்பாக இருக்குது கைஸ். அதான் நான் போய் தூங்கிட்டேன். 6 hours later 6 மணி நேரத்துக்கு பிறகு காலையில் ஆயிடுச்சு கைஸ். சரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பாருங்க கைஸ். இதனால் 3500 ரூபாவா? எப்படிடா டேய்? எப்படிடா 3500 ரூபான்னு சொல்லலானுங்க கைஸ். எப்படி போய் நான் அதை காட்டாட்டு நம்மளுக்கு 3000 ரூபாவே எடுக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கணும். இதில் வேணா 3500. அது இந்த கலர் கிஃப்ட் ஆகுது. கடுப்பு ஏற்றுது கைஸ். சரி நம்ம ஏதாச்சும் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கலாம். வாழவே மாட்டேங்குது கைஸ். சுத்தமாக சப்போர்ட்டே கிடைக்கல கைஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க கைஸ். ஏன்னா நான் உங்களுக்காக தான் வீடியோவே போடுறேன். அடுத்து என்ன சொல்லிட்டேனே காணோம். சரி இதுக்கு மேலே இந்த டாக்ஸியை ஓட்ட முடியாதுன்னு என்ன டாக்ஸி போயிடுச்சு. நீங்கள் ரொம்ப கடுப்பாட்டானுங்களே. அப்போ நான் 3000 ரூபாய் இது ஆடு பார்த்து வாங்கிட்டேன் கைஸ். நெல்லுன்னு சொன்னேன். கேங்குன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் போனாங்க. சரி இங்கே ஒரு கார் இருக்குது, வாங்க போய் எடுத்துக்கலாம்.
கேங்கு சால்வாலாம் கொஞ்சம் கூட மரியாதையாக நம்ம போகலாங்க கைஸ். ஸோ அந்த கிளியல் வீட்டுக்கு போனோம். அவன் வீட்டுக்கு எப்படிதான் போகிறது? அவன் வீட்டுக்கு இங்கேதான் அவன் வீடு எங்கேயோ இருக்கும். அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு சிட்டிக்கு போகணுமா முதல்ல? ஐயோ, நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்தேன்? அடே இதே என்னோட தொல்லை தாங்க முடியலையே. எங்கே போனாலும் வண்டி எடுத்துட்டு வந்தானுங்க இடிக்க. சரி வாங்க, அந்த கிளிக்கிட்ட 3000 ரூபாய் கொடுத்தானா? டேய் இவனுங்களை வச்சுட்டு நான் எப்படி தான் அந்த லிச்சின்னு ஒருத்தன் அவனை எப்படி தான் வாங்கிட்டு இந்த பார்த்து தூக்கே இல்லை முக்குன்னு முக்கணும். சரி, இந்த வீடியோ என்கிட்ட சேவ் ப்ராசஸா? ஏய், நீ காசை கொடுத்துட்டு நீ ரொம்ப சூப்பர் ப்ரோ. அடுத்து என்ன பேட்டில் டியூ மார்க்கெட் இருக்குது. அதை நம்ம அடுத்த பாட்டில் முடிக்கலாம் கைஸ். இப்போதைக்கு பாய் கைஸ். உங்களை அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். இப்போ பாய்.